வெல்கம். திஸ் இஸ் ஸ்டெப் லேர்னிங். இப்ப நம்ம பார்க்க போறது ஷேடோ எஃபெக்ட். ஷேடோ எஃபெக்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராப் ஷேடோன்னு சொல்லிருக்காங்க. இன்னர் ஷேடோன்னு இருக்கு. ட்ராப் ஷேடோனா வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நம்ம ஷேடோ வந்து லேண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ரைட் சைடா இருக்கட்டும், லெஃப்ட் சைடா இருக்கட்டும் அண்ட் எனிதிங் எந்த சைடா வேணா இருக்கலாம். அடுத்து வந்து இன்னர் ஷேடோன்றது, அதாவது அந்த ஷேடோ நம்மளுக்கு மேலே விழுந்துச்சுன்னா, அது வந்து இன்னர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்ம நெறைய வந்து நம்ம டைரக்ட்டா பார்த்துருக்கோம். பட் அது வந்து டெக்ஸ்ட்லயோ, ஒரு இமேஜ்லயோ எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அது எத யூஸ் பண்ணி பண்ண போறோம்னா, Photoshop யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப சிம்பிளான டாபிக். ஃபர்ஸ்ட்டு Photoshop ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போயிட்டு, நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, ஓகே குடுத்துறலாம். டெக்ஸ்ட்ல போயிட்டு, கிளிக் பண்ணிட்டு, கலர் நம்மளுக்கு தேவையான கலர் எடுத்துட்டு, ஏதாச்சும் டைப் பண்ணலாம். ம். நான் டெக்ஸ்ட் பண்ணி டைப் பண்றேன். சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. இத வந்து நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு 22 வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சைஸ் ரொம்ப சின்னதா ஆயிடுச்சுன்னா, நான் என்ன பண்றேன்னா, எடிட்ல போயிட்டு, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். இல்ல கண்ட்ரோல்+T குடுக்கலாம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து நம்மளே இன்கிரீஸ் பண்றதுக்கான டாட் குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ட்ரி குடுத்தீங்கன்னா போயிரும். ஸோ அந்த இது வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, லேயர் விண்டோல போயிட்டு, நம்மளுக்கு வந்து இங்க பிளாங்க்கான ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷன்ல வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லேயர் ஸ்டைலிஸ் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ட்ராப் ஷேடோ அண்ட் இன்னர் ஷேடோ குடுத்துருப்பாங்க. ட்ராப் ஷேடோ எடுத்துக்கலாம். அதுல வந்து இங்க கலரிங் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கலரிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது கலர் பிக் பேக்கர் அப்படின்னு இருக்கும். கலர் பேக்கர்ல வந்து நம்மளுக்கு தேவையான கலர் எடுத்துக்கலாம். அங்க ரெட் இருக்கு. ஸோ அங்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த டார்க் கலர் கிரீன் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே குடுத்துர்றேன். இப்ப டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எடுக்க எடுக்க இங்க வந்து சேஞ்ச் ஆகுது அந்த டிஸ்டன்ஸ். இதுக்காண்டி அந்த டிஸ்டன்ஸ் குடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இன்னர் ஷேடோ. இன்னர் ஷேடோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரே கலர் எடுக்க வேண்டாம். ஸோ பிளாக் எடுத்துக்கலாம். நான் பிளாக் எடுத்திருக்கேன். ஓகே. அப்பனா அங்க ரெட் கலர்ல இருக்க பிளாக் வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 18 வேணாம். 9 எடுத்திருக்கேன். ஓகே குடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து ஷேடோ தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து இன்னர் ஷேடோ. அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள அந்த ரெட் கலர்க்குள்ள லேசா கருப்பு கலர்ல தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து இன்னர் ஷேடோ. அதே இது பின்னாடி வந்து என்ன தெரியுதுன்னா, கிரீன் கலர் தெரியுது. அது வந்து ட்ராப் ஷேடோ. ஷேடோ எஃபெக்ட் இவ்வளதாங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.